இன்றைய அனுதின தியானத்துக்கான வசனம் சாங்டிஃபைட், பரிசுத்தமாக்கப்படுதல். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதற்கு நம்மை வழிகாட்டியாக இங்கே அந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அந்த பவுலின் வார்த்தை 11ஆம் வசனத்திலே, உங்களில் சிலர் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஒரு சிலர் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இங்கே ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆதாமின் சுவாபம் உடையவர்களாய் பாவத்திலே பலவித பாவங்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களா, அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சிவப்புணர்ச்சிக்காரரும் மான்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வேசியரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆனால் இப்படிப்பட்டவர்களாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையில சிலர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்ததினாலே தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவனுடைய கிருபையாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமா இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய காயங்கள் நம்மை கழுவுகிறது. நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம், பரிசுத்தமாக்கப்பட்டு கொள்வோம். கர்த்தர் நம்மை பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாற்றுவாராக. ஆமேன், ஆமேன்.